சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். தமிழகம் உட்பட நாட்டின் 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்து வருகிறது. போலி வாக்காளர்கள் இரட்டை பதிவை நீக்கவே இந்த நடவடிக்கை என தேர்தல் கமிஷன் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னை விருகம்பாக்கம் சட்டசபை தொகுதி வாக்காளர் பட்டியலில் இலங்கையைச் சேர்ந்த பெண்ணின் பெயர் இடம்பெற்றுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த பெண் மேரி பிரான்சிஸ்கா, வயது 53. கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை விமான நிலையத்தில் என்ஐஏ அதிகாரிகள் மற்றும் கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். 2019ஆம் ஆண்டு சுற்றுலா விசாவில் இந்தியாவிற்கு வந்த பிரான்சிஸ்கா, விசா காலம் முடிவடைந்த பிறகும் சட்டவிரோதமாக இங்கு தங்கியது தெரியவந்தது. மேலும் இலங்கையைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட அமைப்புக்காக நிதி திரட்டுதல், அந்த அமைப்புடன் தொடர்புடையோருக்கு நிதி உதவி செய்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். டென்மார்க்கில் வசிக்கும் ஒருவரின் வழிகாட்டுதல் படி போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து மும்பையில் உள்ள ஒரு வங்கிக் கணக்கிலிருந்து 42 கோடி ரூபாய் மோசடி செய்ய முயன்றதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பிரான்சிஸ்கா மீது என்ஐஏ மற்றும் தமிழக கியூ பிரிவு போலீசார் வழக்கு பதிந்தனர். இது தொடர்பான வழக்கில் கைதாகி வழக்கை சந்தித்து வரும் பிரான்சிஸ்கா, பல்வேறு போலி ஆவணங்கள் மூலம் நம் நாட்டின் ஆதார் அட்டை, பான் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் ஆகியவற்றை பெற்றுள்ளார். சென்னை விருகம்பாக்கம் சட்டசபை தொகுதி வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. அதற்கான வாக்காளர் அடையாள அட்டையையும் அவர் வைத்துள்ளார். இந்த தகவல்களை குறிப்பிட்டு அவரது வாக்காளர் அடையாள அட்டை எண், வாக்காளர் பட்டியல் விவரங்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த பெண் மோசடி வழக்கை சந்தித்து வரும் வெளிநாட்டு பிரஜை ஒருவரின் பெயர் தமிழக வாக்காளர் பட்டியலில் 4 ஆண்டுகளாக இடம்பெற்றுள்ள விவரம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.